எங்கள் அருமையானவர்களை எங்களுடன் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறார். காலை நேர விடுதலையின் வெளிச்ச இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 10:42. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தோட நாம மகிமைக்காகவும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருக்காக இந்த வேளையிலே ஊழியங்களை செய்ய வந்திருக்கிற அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழி நடத்துவார். ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா? வழி நடத்துங்க. God bless you. ஆமேன். ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் உங்களோட தேசத்தையும் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன். இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. ஐயா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இதுல ஊழியம் செய்ய வந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், இரவு முழுக்க ஊழியம் செய்து காலையில வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஊழியம் செய்துட்டு போனவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வானொலியை கேட்டு கொண்டிருக்கிறவர்களே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். நான் லண்டன் தேசத்திலிருந்து மேரி இணைந்திருக்கிறேன். இப்போது எங்களுடைய டைம் 3:43 ஆகுது. கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த என்ன கிருபை செய்வாராக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நாங்க ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அதுக்கப்புறம் துதி ஆராதனை ஜெபங்களுக்குள்ளாக ஆண்டவர்களை நடத்தும்படியாக பரிசுத்தாவின் ஆளுகை வரும்படியாக அப்பா துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரியவர், நல்லவர். ஆண்டவரே உன்னதத்தில் ஆண்டவரை வாசம் செய்கிறவர், உன்னதத்தின் ஆவியானவர், மகிமையான ஆவியானவர், எங்களுக்குள்ளே ஆண்டவரை ஜலத்தின் மேல அசைவாடுகிற ஆவியானவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர், எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த இடத்துல ஆண்டவரே நீர் வந்து ஊழியம் கொள்ள வராதபடி ஊழியம் செய்ய வந்த தேவனாய் இருக்கிறபடினாலே ஊழியம் செய்ய வரும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம். ஜெஸ்லியா குடும்பங்களை தாழ்த்துகிறோம். இந்த வானொலியில ஊழியம் செய்கிறவர், ஊழியம் ஆண்டவரே அப்பா செய்துட்டு போனவர்கள், கேட்கிறவர்கள், வானொலியில் எத்தனை பேர் கேட்டு ஆசீர்வாதங்களை ஆண்டவரை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், மனம் திரும்புகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட இந்த வானொலி இன்னும் அநேக தேசங்களுக்காக ஆண்டவரே அப்பா அக்னியாய் பரவும்படியாக, காட்டுத்தீயாய் பரவும்படியாக அநேக ஜனங்கள் இது நூடாக ஆண்டவரை தேவ ராஜ்யத்துக்கு வரும்படியாக பாமுடைய சமூகத்துல சோத்தரித்து ஜெபிக்கிறேன் அப்ப ஆண்டவரே. ஆறும் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவன் ஆண்டவரே, சம்பூர்ணம் ஆண்டவரை உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறேன். நீ சம்பூர்ண மழையை பெய்யப்படுகிற தேவன், உம்முடைய ஊழியத்துல உம்முடைய காரியத்துல வாஞ்சியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அந்த சம்பூர்ண மழையை இந்த நாட்கள்ல நாங்க காணட்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ராஜ்யத்துக்கும், தேவ நீதிக்கும் விரோதமாய் சத்ருவானவன் எழும்பிக் கொண்டு கிரியை செய்தாலும் அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவன் செத்து போனவன், அவன்கிட்ட ஒன்றுமில்லை. ஆனாலும் கிறிஸ்து ஜெயம் எடுத்தார் எங்களுக்காக. நான் நன்றி செலுத்துகிறோம். எங்களையில அந்த நாளையில வல்லமையா எடுத்து ஊழியத்துல ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருந்து எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறவரே சோத்திரம் என்னும் அநேக ஊழியர்கள் ஆண்டவரை மடங்கடிக்கப்பட்டு ஊழியம் செய்ய முடியாதபடி வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரை எழும்பெழும்பு சீயோனை வல்லமையை தரித்து கொள்ள இந்த நாளையில் எழும்பும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என்ன என் குடும்பத்தையும் ஆண்டவரை ஜீவ ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அதே போல எங்களை போல இருந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஸ்கைப்லயோ சூம்லயோ ஆண்டவரே அப்பா வாட்ஸ்அப்ல எதிர ஊழியங்களா இருந்தாலும் எல்லாம் பழுகி பருகட்டும், எல்லாம் உண்மை உண்டாகட்டும், எல்லாம் பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்படட்டும், ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். ஆவியின் மண்டலங்கள் திறக்கப்படணும், பரிசுத்தாவியோட வல்லமை வெளிப்பட வேணும் ஒவ்வொருவர்களுக்குள்ள. யாரும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, யாரும் ஆண்டவர் அநியாயத்தை விதைக்காதபடி ஆண்டவரை பைபிள கையில வச்சுக்கொண்டு தேவனுடைய வசனத்தை கருக்குள்ள பட்டயத்தை வைத்துக்கொண்டு வஞ்சிக்கப்படாதபடி பேச்சுகள்லையோ ஆண்டவரை எந்த காரியத்தில விழுந்து போகாதபடி சத்ருவான விழத்தல்ல பொல்லாத தீர்க்கதரிசனம், பொல்லாத கள்ளத்தனங்கள் எல்லாம் கொண்டு வருவான். ஆனாலும் அதையெல்லாம் வருத்து தேவனுடைய சமுத்திரம், தேவனுடைய குரலை கேட்டு தேவனுடைய தரிசனம் சொல்லுகிறதை, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தேவ ஆவியானவர் எங்களுக்கு சொல்றதை நாங்க கேட்டு ஆண்டவரை வார்த்தையின்படி நடக்க, ஆவிக்குள்ள நடக்க, பிரசன்னத்துக்குள்ள நடக்க எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை இந்த நாட்கள்ல ஒரு வல்லமையான
ஒரு வலிமையான காரியம் எங்களுக்குள்ள நீ செய்யும்படியாக நீர் புது சிருஷ்டியான்னு சொல்லி அனுதினமும் புது சிருஷ்டியா எங்களை மாற்றும்படியாக அனுதினமும் ஆண்டவரை எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த சம்பூர்ணத்தை காண செய்யுங்க, அந்த சம்பூர்ணத்தை காண செய்யுங்க. இன்றைய பாடு இதனது நாளுக்கு எல்லாம் போதும் என்று சொல்லி இருக்கிறீங்க. இன்றைய பாடு, இன்றைய ஆசீர்வாதம், இன்றைய சுபங்கள், இன்றைய ஆவிக்குரிய ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரை இன்றைக்கே முடிக்க கர்த்தர் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக சோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரம் கிரியை செய்யட்டும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆண்டவரை எங்களுக்காக பரிந்து பேசுகிற பிதாவிடத்தில், உம்முடைய பிதாவிடத்தில் பரிந்து பேசி எங்களுக்கான விண்ணப்பங்கள், தடைப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் மறுபடியும் வந்து சேர தேவ ஆவியானவர் எங்களுக்கு இந்த கிரியை செய்வீராக. தேவாவியானவரே கிரியை செய்வீராக. எத்தனையோ நாட்கள் காத்திருக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவரே, எங்களை விண்ணப்பத்துக்கு பதில் தர முடியாதபடி இருக்கிற எங்களோட அக்கிரமங்கள், எங்களோட மீறுதல் எல்லாம் ஒரு கட்டாய் கட்டி வைத்திருக்கிறீங்க. அந்த அக்கிரமத்தின் முத்திரையெல்லாம் இப்போது உடைக்கிறேன் ஆண்டவர், உடைத்து போட்ட ஆண்டவரை இப்போது எல்லாம் மீறுதலை முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டு என் தேவனங்களை உம்முடைய வழியில நடத்தும்படியாக, நாங்க மனம் திரும்பி குணப்படும்படியாக ஆண்டவரை எங்களை வழியில நடத்தும்படியாக தேவ சமூகத்துல எங்களை எல்லாம் தாழ்த்தி என்னையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் உன்னதத்தில் சிறந்தவர். பாவமோ துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல போறோம். ஆராதனைக்கு பாத்திரம் ஒருவரே நீர். ஆராதனை எனக்கு ஒருவருக்கே செய்வாயாக என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நாங்க கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆராதனை செய்யல. தேவன் ஜீவனுள்ள தேவனுக்காக, உயிரோடு இருக்கிறவருக்காக, எங்கள் பக்கத்துல கேட்டுக்கொண்டு நிற்கிறவருக்காக, எங்கள் மத்தியில வாசம் செய்கிறவருக்காக, எங்களை ஊழியம் செய்ய வைக்கிறவருக்காக நாங்க ஆராதிக்கிறோம். சோத்திரம் 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 ஆண்டவரை சோத்திரம் அப்பா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் என் தேவாதி தேவனே, துதிக்கிறோம் தேவாதி தேவனே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நிற்பரியவர், சிறந்தவர் சிறந்தவர் சிறந்தவர், உயர்ந்தவர். உலகத்தில் இருக்கும் அவனை விட எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், எங்களை வாசம் பண்ணி எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்காக நடத்துகிறவர், உம்முடைய ராஜ்யத்தில் அநேகரை சேர்த்துக் கொள்கிறதுக்காக எங்களை ஊழியம் செய்ய வைக்கிறவர் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாங்கள் இல்லை என் தேவன் எங்களுக்குள்ள வந்தபடினாலே ஆண்டவர் இந்த காரியங்கள், தேவ ராஜ்யங்கள், தேவ ஊழியங்களை கற்றுக் கொடுத்து எங்களை வழி நடத்துகிறவர் அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. நல்லவர் 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 அப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேன். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உன்னதத்தில் சிறந்தவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே சோத்திரம் சோத்திரம். எங்களை வழி நடத்துகிறவரே சோத்திரம். இந்த நாள் ஜீவனை தந்தவரே சோத்திரம். இந்த நாளை தந்தவரே சோத்திரம். அக்னி சமமாய் மேக சமமாய் ஜனங்களை நடத்தி வந்தவரே சோத்திரம். அதே போல எங்களை நடத்துகிறவரே சோத்திரம் 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 ஆண்டவரே. காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிறவரே சோத்திரம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. எல் சடாய் எல் சடாய், சர்வ வல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். எல் சடாய் எல் சடாய், சர்வ வல்ல தெய்வமே. சர்வத்தையும் படைத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்துக்கும் அதிபதி, சர்வ லோகாதிபதி, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், இருளையும் வெளிச்சத்தையும் உண்டாக்கினீர் எங்களுக்காக. வானத்தின் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தீர். அல்பாவும் ஓமேக்காவுமா இருக்கிறீர், முதலும் முடிவுமா இருக்கிறீர், ஆதியும் அந்தவுமா இருக்கிற தேவனே சோத்திரமையா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகிறபடியா தான் ஆண்டவரே இந்த ஜெஸ்லி ஐயாவை இந்த வானொலிய தரிசனங்களோட நடத்த செய்வேன் ஆண்டவரே. ஒரு நாடு இல்லை ஆண்டவரே, 2 நாடு இல்லை, 200 நாடு அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உலகம் முழுவதும்
ஆண்டவரே 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 இந்த உலகம் முழுவதும் இந்த வானொலி கடந்து செல்றதுக்காக, ஆண்டவரே கடந்து செல்றதுக்காக, உங்களுடைய நாம மகிமைக்காக, சுவிசேஷம் செல்றதுக்காக, இந்த ஜெபங்கள் செல்றதுக்காக எத்தனையோ ஊழியக்காரர் வந்து செய்யறாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற தேவ ராஜ்யத்துல இருந்து மன்றாடுகிற ஜெபங்கள் போய்கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் பற்றி பிடிக்கட்டும். காட்டு தீயாய் இந்த வானொலியின் சத்தம் ஒலிக்கட்டும். வானொலியின் சத்தம் தேவ சத்தமாய் ஒலிக்கட்டும். இந்த தேவனுடைய வாய் பேசுகிறது ஒலிக்கட்டும். தேவ பிள்ளைகள் என்று மன்றாடுகிற அந்த மன்றாட்டின் ஜெபம் உலகம் முழுவதும் போகட்டும் ஐயா, போகட்டும். எங்களுக்காக அல்ல, எங்களுடைய நாம மகிமைப்படும்படியாக நீர் பெருக வேணும், நாங்க சிறுக வேணும், நீர் பெருக வேணும், இந்த வானொலி பெருக வேணும், நீர் பெருக வேணும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் பெருக வேணும். இயேசுவின் நாமத்தில் பரலோக தேவன் பராக்கிரம் நிறைந்தவர், உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நீசியே வெற்றி தந்த தெய்வமே. இந்த வருஷம் முடிகிறதுக்கு கிடையாது, இந்த வானொலியில் ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போறேன், வெற்றி தரப்போறேன். அநேக நாடுகளுக்கான உபகரணங்களை ஆண்டவரை, அநேக நாடுகளுக்கு செல்றதுக்கான வழிகளை உபகரணங்களை கொடுத்து அதை செய்து முடிக்க போறதுக்காய் இது உம்முடைய ஊழியம். நீர் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்த தேவன். இந்த வானொலிக்கு தடியா இருக்குதோ, எது தடியா இருக்குதோ அந்தகார வல்லமை நிருள்கள் எல்லாம் விலகி போகும்படியாக சுடரளி பட்டியத்தினாலே தேவன் நீர் உம்முடைய சுடரளி பட்டியத்தினாலே அந்தகார வல்லமை நிருள்கள் எல்லாம் அகற்றி போடுவீராக, சுட்டரித்து போடுவீராக. இப்போது அதுக்கான வழி திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். யெகோவா நீசியே வெற்றி தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம். வானொலிக்கு மேல நீர் உயர்ந்திருக்கிறீர். செஸ்லியா குடும்பத்துக்கு மேல உணர்ந்திருக்கிறீர். யாரெல்லாம் வானொலியை கேட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மேல யெகோவா ஈரே உயர்ந்திருக்கிறீர். யெகோவாவின் கண்மணியா உயர்த்தப்பட்டிருக்கிறீர். என் குடும்பத்துக்கு மேல் மென்மேல் உயர்ந்திருக்கிறீர். நீர் உயர்ந்தவர், உன்னதத்தில் சிறந்தவர். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா சுகம் தந்த தெய்வமே. சுகத்தின் வல்லமை இப்போ ஒருவரை மூடட்டும். வானொலியில யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ இந்த சத்தம் தேவனுடைய சத்தமாய் யாருக்கெல்லாம் பலவீனமாய் மறிக்க போற நிலையில இருக்கிறாங்களோ, மரணம் சூழ்ந்து கொண்டதோ, மரண கட்டுகள் ஆண்டவரை கட்டி போட்டதோ, இப்போது இயேசுவின் நாமம் என்ற அந்த நாமம், அந்த உயிர்த்தெழுதலின் நாமம் ஒவ்வொருவரை தொடும்படியாக இப்போதே நம்முடைய கரம் தொடும்படியாக சோதரித்து சொல்லி, அது எங்க இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்போதே உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள நாமம், அந்த வல்லமை உள்ள பராக்கிரமம் நிறைந்த நாமம், சகலத்தையும் ஆளுகிற நாமம், சகலத்தையும் படைத்த உயிரினங்களை எங்களை படைத்த நாமம், இப்போது எந்த உயிரினம் போராடி கொண்டிருக்கிறாங்களோ, மரணக்கட்டு சூழ்ந்திருக்கிறதோ, மரணக்கட்டு சூழ்ந்து யெகோவா என்ன நாமம், யெகோவா ரஃபான்ற நாமம் இப்போது கடந்து சென்று இப்போது சுகம் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக, சுகம் அடையட்டு இயேசுவின் நாமத்தில். யெகோவா ரஃபா சுகம் தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அந்த வியாதிக்கு மேல உண்மை உயர்த்துகிறோம். வானொலியில ஜெயம் தந்த தேவனுக்கு உயர்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் உயரட்டும், உம்முடைய நாமம் உயரட்டும். நான் ஊழியன் செய்ற ஊழியக்காரருடைய நாமம் அல்ல, எங்களுடைய பெயர்கள் அல்ல, உம்முடைய நாமம் உயரட்டும். எல்ரோகி எல்ரோகி என்னை கண்ட தெய்வமே,
எல்ரோகி எல்ரோகி என்னை கண்ட தெய்வமே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்ல உம்மாலாகாதது எதுவும் இல்ல உம்மாலாகும் உம்முடைய பராக்கிரமம் உள்ள கரம் வானத்தை பூமியை உண்டாக்கின கரம் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கின கரம் அந்த ஆணி அறியப்பட்ட கரம் எங்களுடைய பாவங்களுக்காக எங்களோட கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்க முடியாதபடி ஆணி அறியப்பட்ட கரம் இந்த நாளில் இறங்கி எங்களுக்கான தடைகள் அந்த கார் மேகங்கள் அந்த கார் இருளுகள் பார்வோன் சேனைகள் ஆண்டவரை ஜோர்தான் ஆண்டவரே அப்பா பார்வோனின் சேனையும் குதிரை வீரங்கள் எல்லாம் எங்களுக்கு தடையாக நிற்கிற போதும் அமலேக்கன் தடையா இருக்கிறான் ஆண்டவரே எல்லா தடைகளும் ஆமான் தடையா இருக்கிறானப்பா ஆண்டவரே கோலியா தடையா இருக்கிறப்பா ஆண்ட தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல தடையா இருக்கிறானப்பா அந்த தடைகளை இப்போதே தேவன் பராக்கிரமம் உள்ள கரம் உம்முடைய பட்டயத்தினாலே எல்லாரையும் வெட்டி போட்டு ஆண்டவரே எல்லாத்தையும் வெட்டி போட்டு உம்முடைய கரத்தின் ஆண்டவரே விரல்களினாலே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பர்வதங்களை நீர் இறங்கி தொட்டவைகள் எல்லாம் புகையும்படி செய்வீராக உம்முடைய கரம் ஆண்டவரே அந்த விரல் இப்போது எங்களுக்கு விரோதமாக இருக்கிற பர்வதங்கள் எல்லாம் தொட்டு புகையும்படி செய்வீரா எங்கள் சத்துருக்களை உடைய நாமத்தினால சிதறண்டு போய் செய்வீராக தடையா இருக்கு ஊழியத்துக்கு தடை சரீரங்களுக்கு தடையை போட்டுக்கொண்டு சரீரங்களை பலவீனம் போட்டுக்கொண்டு கையின் பிரயாசத்துக்கு தடை இயேசுவின் நாமத்துல யெகோவா நிசியே யெகோவா சாலோ முன் செல்வீராக உடைய சமூகம் முன்பாக செல்லும் என்று சொன்னீங்க அந்த சமூகம் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எல்லா சத்துருக்களை உடைய பட்டயத்தினாலே பற்றி சிதறண்டு போகும்படியாக செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா ஆண்டவரே எங்கள் மன விருப்பத்தின்படி தந்தடி எங்களுக்கு எங்களது உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிற தேவன் சோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு எதிர்கொண்டு வந்து உமக்கு பிரியமானவர்களுக்கு நீர் எதிர்கொண்டு வந்து ஆண்டவரே உங்களுடைய சிரசின் மேல் பொற்கிடத்தை தரவித்து வைத்திருக்கிறவரே சோத்திரம் ஊழியன் சேர ஊழியக்காரனே பிதாவுக்கு முன்பாக கனம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே சோத்திரம் நன்றியப்பா உம்மை துதிக்கிறோமப்பா கல்வாரி நாயகனே உங்க சோத்திரம் ஆண்டவரே நன்றியப்பா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா
நாங்க எங்கேயோ வாழ்ந்தோமப்பா. நாங்க நினைச்சு பார்த்தோமாப்பா, இப்படி வருவோம், நாங்க இப்படி இருப்போம், இப்படி வானொலியில ஊழியம் செய்வோம், ஜெஸ்லியாவா தெரியும், இதுதான் எங்கட ஊழியம். எதுவுமே தரிசனம் இல்லாமல் எங்களுக்கு தெரியாம இருந்தோம். ஆனால் நீர் தரிசனத்தை வைத்து முன்குறித்தே எங்களை நீ இந்த தேசத்திலே இருப்பா, இந்த தேசம் உனக்குரியது, இந்த தேசத்துக்காக நீ ஜெபி, இந்த தேசத்தை திருப்பிக்கொள், கால்மிதிக்கு இந்த தேசத்தை உனக்கு தருவேன், கண்பாக்கு எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஒரு தேசத்துல கொண்டு மாவட்டத்துல கொண்டு இந்த மாவட்டம் உனக்கு சொந்தது, தேவனுக்காக திருப்பிக்கொள், தேவ ராஜ்யத்துக்காக வேண்டிக்கொள், தேவனுக்காக இந்த ஜனங்களை மீட்டுக்கொள் என்று சொல்லி எங்கேயோ வாழ்ந்தங்களை எங்களையோ இருந்தங்களை புரிந்து கொண்டது தேவனே. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். எத்தனையோ தாழ்மை வந்தது, மனுஷர்கள் ஒடுக்குனாங்க, பிசாசன் ஒடுக்கி போட்டான் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, தாழ்மையில் இருந்தங்களை, தள்ளாடி தள்ளாடி நடந்தங்களை, ஒன்றுக்குமே இயலாதபடி பலவீனமாய் இருந்தங்களை, ஆவியில ஆத்துமாவில சரீரத்துல பலவீனமாய் இருந்தோம். வாழ்க்கையில பலவீனங்கள், வாழ்க்கையில சோர்கள், வாழ்க்கை அடக்கப்பட்டது, வாழ்க்கை தோற்று போனது, வாழ்க்கையை இல்லென்று சொல்லி வந்த நிலையிலும் என் தேவன் தயவாய் எங்களை நினைவு கூர்ந்து, தயவாய் உம்முடைய காரணம் நினைவு கூர்ந்தது, உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டது. ஆவியானவரே சோத்திரம் அப்பா, சோத்திரம். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர், கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர், கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி அப்பா, நன்றி நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. இந்த நாளையில யாரெல்லாம் கலங்கி போய் வாழ்க்கையில தோற்று போய் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவாவியானவர் சொல்ற, தயவாய் அவர் அன்பு கூற அவரிடத்துல வந்து சேருங்கள். தேவனிடத்துல தயவாய் அந்த அன்பு கூறுகிறதுக்காக, தயவாய் அந்த அன்பு கூறுகிறதுக்காக, அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்ச வேணும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்துல இருக்கிறது. ஆனபடினாலே அவருடைய தயவுக்காக, அவருடைய அன்புக்காக நாங்க கெஞ்சி அவருடைய அன்பு இரக்கத்தையும் பெற்றுக் கொள்கிற போது அவர்தான் அந்த வாழ்க்கைக்கு எங்களுக்கு வாழ்வை வந்திருக்கிறவர். அவர்தான் வாழ்வின் ஆதாரத்தை தருகிறவர், எங்களுக்கு வாழ்க்கையை தருகிறவர், ஒரு நித்திய வாழ்க்கையை தருகிறவர், பரலோக ராஜ்யத்துல கூட்டி சேர்க்கிற தேவன் அவர் ஒருவரே. இந்த ஜெபங்கள் எல்லாம் யாருக்கு போகுதுன்னு தெரியல, யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா அவர் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி உமக்கு நன்றி. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா, தேசம் தேசமா அப்பா, உளியான சேற்றில் இருக்கிற பாவியான ஜனங்கள் மேல ஒரு விசை அந்த கல்வாரி ரத்தம் சிந்தப்படட்டும், அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் கட்டவிழ்க்கப்படட்டும் இவர்கள் மேல. அப்பா, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இவர்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. அவர்கள் மேல, எங்கள் மேல சிந்தப்பட்ட அந்த ரத்தம், எங்களை கழுவின அந்த ரத்தம் அப்பா ஆண்டவரே, இந்த நாளையில உளியான சேற்றில கிடக்கிற வாலிபர்கள் மேல, உளியான சேற்றில இருக்கிற குடும்பங்கள் மேல ஆண்டவரே அப்பா, உளியான சேற்றில இருக்கிற வயதான தாய் தப்பன் மேல அவங்க இந்த நாட்களை நினைக்கிறாங்க, வயதான தாய் தப்பன் எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிட்டு, எங்களுக்கு நாங்க இனி செத்தா சரி என்று சொல்லி ஆண்டவரே சாவை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இல்ல ஆண்டவரேப்பா, உன் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்பா,
அவருக்கு அந்த அறிகிற ஞானம் பெறட்டும் அப்பா, அந்த தேவ பயம் பெறட்டும் அப்பா. அதுக்கான ஆண்டவருடைய பணிவிடை நாவிய கொண்டு சுவிசேஷங்களை அறிவிங்கப்பா. அறிவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மனம் திரும்பணும் அப்பா, பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அப்பா. இந்த உலகத்துல செய்த பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அப்பா. அப்பா, பாதாள அக்கினிக்கு போயிடக்கூடாப்பா. அந்த நரக அக்கினியில போய்கிட்டு அந்த அவியக்கூடாதப்பாங்கட தாய் சோரங்கள் குடும்பங்கள் எல்லாம் உண்மையை அறிந்து கொள்ற அறிவில வளரணும் அப்பா. தேவ பயம் உண்டாக வேணும் அப்பா. ஆண்டவரே, உளியான சேற்றில இருக்கிற எங்களோட குடும்பங்கள், தாய் தகப்பன் எல்லாம் ஆண்டவரே, எல்லாரும் மனம் திரும்ப வேணுமப்பா. எல்லாரும் மனம் திரும்ப வேணும். உளியான சேற்றில் எங்களை ஜீவ ரத்தத்தை கொண்டு தூக்கி எடுத்தது போல இந்த வானொலியில கேட்டுக்கிற இந்த சத்தம் போகட்டுமப்பா. யாருக்கு போக வேணுமோ அந்த சத்தம் போகட்டுமப்பா. அப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக, இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்றதுக்காகப்பா. ஆண்டவரே அப்பா, போகட்டுமப்பா அந்த சத்தம் போகட்டும் அப்பா. மீட்டுக் கொள்ளுங்க, கண்ணீரை துடைங்க, ஆபத்துல இருந்து விடுதலை ஆக்குங்க, மரண கட்டில இருந்து விடுதலை ஆக்குங்க. மழை முடியும், மழை முடியும். நீர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஜெபம் யாருக்கு போகுதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சகலத்தை செய்ய வல்லவர், செய்யுங்க. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. என்ன போல இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கு முடியான சிலை உடைய ஜீவரத்தம் தூக்கி எடுக்கும்படியாக சோத்தரிக்கிறேன். கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. எத்தனையோ உலகத்துல ரட்சிக்கிறதுக்காக உடைய வருகை தாமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன எத்தனையோ தேசங்களுக்குள்ள உலாவி கொண்டு ஆண்டவரை பெருமூச்சோட விண்ணப்பங்களோடு ஆண்டவரை ஜனங்களை ஜெபிக்க கொண்டு ஆண்டவரை ஊழியக்காரரையும் ஆண்டவரை யாம காவல்காரர் இந்த தேசங்களை பாதுகாத்து ஜனங்களை திரும்பும்படியாக ஆண்டவரை தேசமெல்லாம் ஆண்டவரை பெரிய ஒரு பாரத்தை ஊழியக்காரர் மேல வைத்திருக்கிறதுக்காய் சோத்திரம், சோத்திரம். ரட்சிப்புக்காக, மனம் திரும்புறதுக்காக, குணப்படுறதுக்காக. ஹல்லேலூயா. அப்பா நன்றி, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் நடத்துபவர் ஆண்டவரே. எப்போதும் நடத்துவர், எப்போதும் பாதுகாவலா இருக்கிறவர். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவர் நீர்தான். நீர் காக்காவிட்டா நாங்க காவலாளி விருதா. நீர் கட்டாவிட்டாங்களே நாங்கள் கட்டுகிறோள் விருதா. தேசத்தையோ எங்களையோ எங்களோட குடும்பங்களோ நீர் கட்டாவிட்டா நாங்கள் கட்டுகிறோள் விருதா. அது பொய்யான ஆண்டவரே கயிறு. அது சிம்சோனை கட்டப்பட்ட கயிறு. அது அறுந்து போகும். அது பாவத்தின் கயிறு. ஆனா தேவனின் அன்பின் கயிறாலே கட்டப்பட்ட எங்களுக்கு ஒரு நிச்சய வாழ்வை உண்டு. அது நித்திய ஜீவித நித்திய பாதையில நடத்தி கொண்டு போகும். சோத்திரம், 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 சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம். தேவாதி தேவனே சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத நேசர், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நீர் மறக்க மாட்டீர், நீர் மாற மாட்டீர். சொன்னதை நீர் ஆண்டவரே சொன்னதை திருப்பி செய்யற தேவன் அல்ல. நீர் சொன்னதை செய்ய முடிக்கும் அளவு உடைய கரமும் நீரும் குறுகி போக மாட்டீர், தூங்கவும் மாட்டீர் ஆண்டவரே. நீர் மாறாத தேவன், மாறாத தேவன். தேசத்தை குறித்து எங்களை குறித்து என்ன வைத்திருக்கிறோம் அதை செய்து முடிக்கிற தேவனுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். நம்முடைய பரலோக ராஜ்யத்தை நாங்க வந்தடையணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஊழியத்தை செய்து நீர் தந்த கனமான பாத்திரங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு உமக்கு பின்னால நீர் விட்டுட்டு போன அந்த ஊழியங்களை நாங்க மறுபடியும் செய்ய எங்களுக்கு நம்முடைய சுவாசத்தை மாவியன் தந்து வைத்திருக்கிறீங்க. எங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. அந்த அபிஷேகம் பண்ணி நுகம் முறிந்து போகாதபடி, பிசாசானுடைய நுகமுறை எங்களுக்கு மேல வராதபடி நீர் என்னும் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து எப்படித்தான் நாங்க பாவத்துல விழுந்தாலும் உங்களை நிமிந்து நடக்க செய்து உம்முடைய ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறீர். அது ஒன்றுதான் ஆண்டவரே நீர் நாங்களும் விரும்புகிறோம்.
உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்பணி செய்திடுவோம். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்பணி செய்திடுவோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஊழியன் சேவிக்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, வழிபாடுகளை தருகிறவரே, தரிசனங்களை தருகிறவரே, சொற்பனங்களை தருகிறவரே, ஆவியின் வரங்கள் ஆவியின் கரிகளால் எங்களை நிரப்புகிறவரே, எங்களுக்கு தந்த தாளாந்தின்படி எங்களை நடத்துகிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறாண்டு. சோத்திர பலிகளை செய்ய வைக்கிறவரே, எங்களுக்கு செய்த அற்புதத்துக்காய் அதிசயத்துக்காய் ஆண்டவரே, இதோ ஒரு அதிசயத்தை செய்வன் இந்த நாளில் அந்த அதிசயத்தை காண செய்ததே தேவனுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்கள் சத்துருக்கள் சரிகடை எங்களை கண்களும் காதுகளும் கேட்க செய்தவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். இப்படி தேவ பிள்ளைகள பாத்திரங்கள் நிரம்பி வழியோணும், நிரம்பி வழியோணும். உடைய ஜீவனாலும் ஆவியினாலும் வார்த்தையினாலும் நிரம்பி வழியோணும். அநேக வல்லமையான ஊழியக்காரர் ஆண்டவரே, ஆண்டவரை மறுபடியும் மறுபடியும் எழுப்புங்க, உயிரோட எழுப்புங்க, உயிரோட எழுப்புங்க. மறைத்து போயிருக்கிற சபையை மறுபடியும் ஆவிக்குள்ள உயிரடைய செய்யுங்க. ஆண்டவரை உங்களுடைய நீதிமான் பரிசுத்தமான மறுபடியும் உயிரோட எழுப்புங்க, எழுப்புங்க எழுப்புங்க ஆண்டவர், எழுப்புங்க வல்லமையினால். அந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும். தேவனுடைய ரட்சிப்பின் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். எங்களுக்கு தந்த அந்த வல்லமை, அந்த பரிசுத்தம் ஆண்டவரை எங்களுக்கு தந்த தாளாந்துகள் எல்லாம் நிரம்பி வழியட்டும். செவாவினாலே எங்களோட ஆத்மா நிரம்பி வழியட்டும். எங்களோட வாய்கள் விரிவாய் திறக்கப்படட்டும். எங்களுடைய இருதயங்கள் நிரக்கப்படட்டும். வானமண்டலங்களை ஆண்டவரே, அப்பா நாங்க எங்கள் வானமண்டலங்களை பொல்லாத துரைத்தனது சேனைகளின் ஆவியங்களை கட்டி போடாதபடி எங்களோட சிந்தையின் மண்டலங்கள் தேவனுக்காக திறக்கப்படட்டும். தேவ ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிற மேலானவைகளை பார்க்கிற அந்த சிந்தை மண்டலங்கள் எங்களுக்குள்ள திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினானே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள் அப்பா உலகம் முழுவதும் ஆண்டவரே, ஏராளமான மீன்கள் அப்பா, ஏராளமான மக்கள் அப்பா தினம் தினம் அழிந்து போறாங்க. ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி அழிந்து போறாங்க. ஆண்டவரே, நாங்க இன்னும் பார்க்காதபடி இவங்க தானே அழிந்து போகட்டும், இவங்க தானே அழிந்து போகட்டும், இந்த தேசம் தானே, இந்த தலைவர் தானே என்று சொல்லி சாட்டு போக்கு சொல்லிக்கொண்டு எங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு வீணான சிந்தைகளை சிந்தித்து கொண்டு துர்க்குணங்கள்ல நடக்கிறவங்களை ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை மறுரூபப்படுத்துங்க. அந்த பாத்திரங்கள் தேவ அன்பினாலே நிரப்பப்படட்டும், தேவ பாரத்தினாலே நிரப்பப்படட்டும். மங்களை நிரப்புங்க. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். ஹல்லேலூயா. நதி பாயட்டும். இந்த ஜீவ நதி, நீர் தந்த அந்த ஜீவ தண்ணீரின் அந்த அபிஷேகம் நாங்க போற இடமெல்லாம் பற்றி பிடிக்கணும். போற இடமெல்லாம் ஒரு அக்கினி எழும்போணும். நடந்து போற நேரம் அந்த ஜனங்கள் ஆண்டவரே பாவ உணர்வு அடையணும். அப்படி ஒரு வல்லமை, அப்படி ஒரு வல்லமை. தேவ ஊழியர்களால் எங்களை நிரப்புங்க, ஜபிக்கிறவளை நிரப்புங்க. இது தேவனிடத்தில் நாங்க பரிந்து பேசுகிறவர்கள், திறப்புல நிக்கிறவர்களையா எங்களை அந்த வல்லமையா நிரப்புங்க. நதி பாயோனும் எங்கள்கிட்ட இருந்து அந்த ஜீவன் நதி, நீர் அந்த வல்லமையின் அபிஷேகம் எங்களுக்குள்ள இருந்து மற்றவர்களுக்கு பாய வேணுமாண்டவரே, பாய வேணுமாண்டவரே. நாங்க போற இடங்கள்ல, போற சபைகள்ல, போற எந்த பந்தியா இருந்தாலும், எந்த ஜனப்பெருக்கமா இருந்தாலும் அந்த இடத்துல எங்களை வேறு பிரித்து முடிய நதி பாய, எங்களுக்கு நீர் தந்த அபிஷேகத்தின் நதி, எங்களுக்கு நீர் தந்த ரட்சிப்பின் நதி பாய வேணும்.
ஹalleluya. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். துதியுடை போர்த்திடுவேன். துதியுடை போர்த்தப்படுவதாக. துதியில ஆண்டவரே, அதுல நாங்க மறந்து போட்டோம் தேவனை துதிக்கிறதுக்காக. அந்த துதியின் இடை ஆண்டவரை மறுபடியும் அந்த உடை எங்களுக்கு தருவீராக, அந்த துதியின் உடை. அப்போது அநேகர சாம்பல்களை ஆண்டவரை நீக்கிவிட முடியும். அநேகர சாம்பல்களை நாங்க உதற முடியும். அநேக கண்கள் இருக்கிற செதுகளை கொட்டுறதுக்கு ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். அநேக கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்துக்கு காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. துதியுடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன், அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். நாள்தோறும், நாள்தோறும், நிமிஷந்தோறும் தேவனை துதிக்கிற புது பாட்டோடு எங்களுடைய வாய்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய வாயாய். அது அவர் எங்களுக்கு கொடுத்த வாய், அவரை துதிக்கிறதுக்காக. அதை நாங்க தேவையில்லாதபடி பேசுறதுக்கு இல்ல, அதுல இருந்தா ஜீவனும் மரணம் இருக்கு. எங்களை ஜீவனை பேசுகிற வாய், பிறரை ஜீவனை கொடுக்கிற வாய், பிறரை உயிர்ப்பிக்கிற வாய், பிறரை மரணத்திலிருந்து விடுவிக்கிற வாய், தேவனுடைய நாமத்தை தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை சொல்லுகிற வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கனி கொடுக்கிற வஸ்திரங்களாய் நாங்க ஆண்டவரே மாற எங்களை கனி கொடுக்கிற வாய்களாய் மாற்ற கர்த்தர் கிருபை செய்யும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. ஊழியன் சேர போது எங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை. இலைகளான பிள்ளைகள் குடும்பங்கள் உதிர்வதில்லை. கனியான எங்களோட பிள்ளைகள் ஒரு நாளும் அது கனி கொடுக்காத மாறாது, கனி கொடுக்கும். அது நாங்க மனம் திரும்பி குணப்பட்டு தேவனுக்கு நேராக செம்மையான இருதயத்தோட எங்களுடைய துர்க்குணங்களை விட்டு அவருக்கு இருக்கிற போதும், அவர் எங்களை ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்துகிற போதும் அவர் என்ன செய்யறாரு? எங்களுடைய சந்ததி சந்ததியெல்லாம் தலைமுறை தலைமுறையாக அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்போம். சிங்காசனத்தில் வைப்பேன் என்று தாவீது காணையிட்டு இருக்கிறார். தாவீது காண சந்ததி என் சிங்காசனத்தில் இருப்பார்கள் என்று தாவீது காணையிட்டு இருக்கிறார். எங்களுக்கும் அந்த ஆணையை பிடிச்சு கொண்டு இந்த நாட்கள் எங்களோட சந்ததி முழுவதும் தேவனுடைய சிங்காசனத்துல இருக்கணும், தேவனுக்கு பக்கத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. முழங்கிடுவேன் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. நான் பாடுறதான் எல்லாருக்கும் தெரியும். இந்த வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பான சௌரஸ்வரன நான் ஏதோ ஒரு பாட்டு, ஆனா இதுல ஆண்டவர நாமம் மகிமைப்படுது, ஆண்டவர வார்த்தைகள் வெளிப்படுது, ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றுதை நீங்க புரிய முடியும். ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு பாடல் இல்ல, ஏதோ நாங்க ஒண்ணு சொல்லல. தேவனுடைய நாமம் சுவிசேஷம் வெளிப்படுது, சுவிசேஷங்கள் மூலமாய் வெளிப்படுது. சுவிசேஷத்துக்காக எங்களை அழைத்தவர் சுவிசேஷங்கள் மூலமாய் வெளிப்படுது. நாங்க சும்மா பாடல் பாடல, உலகத்து பாடல்கள் பாடல, சினிமா பாடல் பாடல. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கணும். அது மூலமாய் அநேக சுவிசேஷங்களும் ஆவியின் வரங்கள் அபிஷேகம் எல்லாம் கடக்கப்படுகிறது இந்த வானொலி மூலமாய். ஹல்லேலூயா. முழங்கிடுவேன்
தினம் சுவிசேஷம் ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுக்கல்லாவல் திடுவேன், விடுதலை பறைசாற்றுவேன். நாங்க காயம் கட்டுகிற போது அனைவர் விடுதலை ஆக்குவாங்க. அந்த விடுதலை இப்போதே இயேசுவின் வல்லமையினாலே யாரெல்லாம் காயப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறாங்களோ இப்போது இயேசுவின் வல்லமை கடந்து சென்று ஆண்டவரை நறுங்குண்டவர்களுக்கு நான் சமீபமா இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்ததின்படி இப்போது அந்த இருதயங்கள் காயம் கட்டப்படுவதாக. எங்க குடும்பத்தால் எந்த காரியத்தில் நொறுங்குண்டு போய் இருக்கிறார்களோ, வேலை இல்லாம நொறுங்குண்டு போய் இருக்கிறாங்களோ, காயம் வேதனையோட இருதயம் வேதனையோட இருக்கிறதோ, இப்போதே தேவனுடைய கரம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நாமம் போய் காயம் கட்டும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. அது எப்படியாப்பட்ட மரண கட்டுகளா இருந்து அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த மரண கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, மரண கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அந்த ஒரு அபிஷேகம் எல்லாரும் கேட்டுக்கொள்ளணும். அந்த அபிஷேகம் வேணும். கடைசி காலத்துல பிசாசான்வனங்களை வஞ்சிக்க வருகிற போதும் அந்த தேவனுடைய அந்த அபிஷேகத்தை நாங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இருக்க ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேசுவீராக, ஒவ்வொருவரையும் அந்த அபிஷேகத்தை கொடுத்து மறுபடியும் அவர்களை கட்டவிழ்த்து அவளை உமக்குள்ள கொண்டு வரும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை ஆண்டவரை என்றும் உள்ளது என்று சொல்லி சோத்தரித்து செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். காயம் கட்டி இருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார், ஆவியானவர் கண்ணீர் துடைத்திருக்கிறார், ஆவியானவர் செய்திருக்கிறார். சுவிசேஷமாய் புறப்பட்டு வந்த ஒவ்வொரு பாடல் வரிகளும் தேசத்துல கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த எங்கிருந்து கேட்டாலும் படுக்க போகும்னே உங்களுக்கு நல்ல செய்திகளை ஆண்டவர் அனுப்புவார். நல்ல செய்தி தேவனுடைய சமூகத்துல இருந்து வரும், அவருடைய கரத்துல இருந்து வரும். பொல்லாத ஆமானுடைய திட்டங்கள் ஆமானுடைய கையெழுத்தாலும் குலைத்து போடுவார். அவர் குலைத்து போட்டார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற ஆமானுடைய கையெழுத்தெல்லாம் அவர் குலைத்து போட்டார். ஆமேன். இதை நாங்க விசுவாசிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த நேரத்துல நான் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி நேரம் இருந்தா நாங்க ஜெபிப்போம். ஆவியானவர் என்னுடைய இரவு பேசப்பட்ட வார்த்தைகள் எஸ்தர் 6வது அதிகாரம் 7, 8, 9 நாங்க கொஞ்சம் ஒரு சின்ன தியானத்தை செய்துட்டே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எஸ்தரின் அதிகாரம் 7, 8. ஆனால் சொல்லப்பட்டது 10, 9. ஆனாலும் நான் இதை தொடர்ந்தபடியே வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே காதுள்ளவர்கள் கேட்கட்டும். பாங்களை ஒருமனப்படுத்துங்காமே. ஹல்லேலூயா. ராஜாவை நோக்கி, ராஜா என்ன பண்ண விரும்புகிறார்? மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டியது என்னவென்றால், மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டிவிடும். அப்ப அது எங்களுக்கு நான் சும்மாதான் வாசிக்கிறேன். ராஜா உடுத்தி கொள்ளுகிற வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசில் தரிக்கப்பட்டதும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்துல ஒரு ஒரு அதாவது ஒரு அபிஷேகம் பண்ண போற மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுற ஒரு கதை தான் இது. அதாவது ஆமானுக்கு தெரியும், ஆமானுக்கு தெரியாது. ஆமானுக்கு அவனுக்கு தூக்கு தண்டனை வரப்போதுன்னு சொல்லி, ஆனா தூக்கு தண்டனைக்கான ஒரு மரங்களை ஆயத்தப்படுத்துறாங்க. ஆனா ஆமானுக்கு தெரியாது. அவன் ஒரு துஷ்டன், ஆனா அவன் முருதகாய்த்தான் இதெல்லாம் வருமென்று சொல்லி அவன் எல்லாத்தையும் யோசிச்சு அவர் பெரிய சந்தோஷத்துல ஆடல் பாடல்ல இருக்கக்குள்ள, ஆனா இந்த ராஜா சொல்றார், நீ கொண்டு வா, என்ன உடுத்தி கொண்டதுக்கு ஒரு வஸ்திரத்தை கொண்டு வா, ஏறுறதுக்கு ஒரு குதிரையை கொண்டு வா, சிரசில வைக்கிறதுக்கு ஒரு ராஜ முடிய கொண்டு வா என்று சொல்லி ஆர்ட சொல்றார். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்ப பாத்தீங்கன்னு சொல்ல, இது யார்கிட்ட சொல்றார்? இவ்வளத்தையும் ஆமாண்ட சொல்றார். அப்ப ஆமான் நினைக்கிறான்டா என்னண்டா,
எனக்குத்தான் எல்லாம், எனக்குத்தான் எல்லாம் செய்ய போற ராஜா, எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றார். குதிரைகள், வஸ்திரங்கள், தலையில முறைக்கிற சூடுகிற கிரீடங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தா. அப்ப இவர் சொல்லி கொண்டிருக்கக்குள்ள இவர் பெரிய சந்தோஷப்படுறார். ஆனால் ராஜாவோட நினைவு வேற. அப்படிதான் நாங்கள் சில நாளையில சில நேரங்கள்ல எங்களோட வாழ்க்கையில அது வந்திருக்கும். ஆண்டவர் இதை செய்வார், இதை செய்வார், இதை செய்வார்னு சொல்லி நாங்க செபித்து கொண்டிருப்போம் அநேக காரியங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு வரும், இதுதான் எங்களுக்கு வரும். ஆனா சில நேரம் தரிசனத்தோட நாங்க ஜெபிக்க முடியும், சில நேரம் எங்களோட மாம்சத்திலே நாங்க ஜெபித்து எண்ணங்களை கொள்ள முடியும். ஆனா கர்த்தர் துன்மார்க்கனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனா தேவ பிள்ளைன்ற விஷயத்துல அவர் எப்போதும் கவனமா தான் இருப்பார். எங்களோட ஊக்கமான ஜெபங்கள், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும். எப்போதும் எங்களோட ஜெபங்கள், எங்களோட கண்ணீர்கள் எல்லாம் அவருடைய சமூகத்துல அவர் அதுக்கு நீதி செய்கிறவரா இருக்கிறார். அவர் எப்போதும் தேவ பிள்ளைகளுக்கு தான் முதல் நீதி செய்வார். அதுலேயும் துன்மார்க்க ஆமான போல இல்ல, தேவனுக்கு பிரியமான செம்மையான இருதயத்தை, அவருக்கு நேர செம்மையா இருதயத்தை வைத்து உண்மையா இருந்து உத்தமத்தோட உள்ளாந்த மனுஷனோட நாங்க ஜெபிக்கிற போது அவர் எங்களுக்கு ஜெபத்தை தருகிற ஒரு தேவனா இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவன் ஆமான் என்ற செய்யற ஒரு சந்தோஷப்படுறாரு. எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்டோரி தெரியும். ஆனாலும் 10வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற ஜூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் நீ செய். அப்ப இவர் நினைச்சிட்டார், இவருக்கு தான் எல்லாம் செய்யறாங்க. ஏனென்றா அவன் ஒரு பின்மாற்றம், அவன் ஒரு துன்மார்க்கன். ஆமான் துன்மார்க்கன் இல்லையா? அப்ப என்ன செய்யறோம்? அப்ப நாங்க துன்மார்க்க கிரியைகளை இந்த நாட்கள்ல விட்டு ராஜாவுடைய வஸ்திரம் தரிக்கிறதுக்கு நாங்க ஆயத்தப்படணும். நாங்கள் ஆயத்தப்பட்டபடியே தான் இந்த நாளையில எங்களையெல்லாம் ஊழியத்துல இருந்து எடுத்து பயன்படுத்துறார் ஆவியானவர். அப்ப ஊழியத்துல பயன்படுத்துகிறவருக்கு தான் ஆயத்தப்படுத்துவார். முதல்ல என்ன ஆயத்தப்படுத்துகிறார்? நல்ல உடுப்பு கொண்டு வா, நல்ல குதிரையை கொண்டு வா, மற்றது அவர் அவரு தரிக்கிறதுக்கு கிரீடத்தை கொண்டு வா, சில தரிப்பிக்கிறதுக்கு ராஜ முடிய கொண்டு வா. அந்த முடியெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யணும்? அவர் குதிரையில அவர் ஏற்றப்பட வேணும். அப்ப குதிரை என்ன ஆண்டவர சத்தியத்துல நாங்க என்ன செய்யணும்? அவரோட நாங்க பிரயாணப்படணும். மகிமையின் ராஜாவோட நாங்க என்ன செய்யணும்? பிரயாணப்படணும். பிரயாணப்படுறதுக்காக என்ன செய்யறார்? எங்களை முதல் கழுவுறார், சுத்திகரிக்கிறார், திருப்பி எங்களை பயன்படுத்துகிறார். எங்களை இன்னும் அதிகரித்து என்ன ஊழியக்காரன் சொல்லாமல இல்ல எல்லாம் சரி, இவங்க ஊழியம் செய்யறதுக்கு ரெடி என்று சொல்ல, ஊழியக்காரர்களே நாங்க பாவ உலகத்துல இருக்கிற போது பாவம் வரும், எங்களுக்கு அந்த அப்படியான காரியம் வரும். சரியா? உலகத்தான் எங்களை கரப்படுத்துவான், நாங்க கரப்பட்டு போயிடுவோம். அப்ப இப்படியான இருக்கக்குள்ளே மனுஷரை இப்பயும் எங்களை உருவாக்கி கொண்டோம் வர பெரிய பெரிய வல்லமையான ஊழியக்காரன் இப்பயும் நாங்க உருவாக்கி பட்டுக்கொண்டுதான் வாரோம். ஆமேன். அதே போல இவர் என்ன நினைச்சிட்டார்? எல்லாம் எனக்குத்தான் எல்லாம் செய்ய போறாங்க. சரி, நாங்க நகர வீதியில் அவரை கொண்டு போகணும், ராஜா கனம் பண்ண விரும்புகிற அந்த மனுஷனுக்கு இப்படி செய்யப்பட வேணும் என்று சொல்லி சொன்ன உடனே இவர் பெரிய சந்தோஷத்துல எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியில பார்த்தா 10வது அதிகாரத்துல, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடியே நீ எல்லாம் செய்தபடியே அந்த வஸ்திரத்தையும் அந்த குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். அவன் ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்காக அந்த அந்த தேசங்களை திருப்புகிற மனுஷன். எஸ்தர் ஜெபிக்கிறாள், உபவாசிக்கிறாள், எஸ்தருக்கு மாமனா இருக்கிறான். அப்படிப்பட்டவன், அப்படி இருக்கிறவன் அவன் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். இந்த தேசத்துக்கு ரட்சிப்பு வருமண்டு, இந்த தேசத்துக்கு விடுதலை வரும் என்று சொல்லி அவன் தேவனுக்காக காத்திருக்கிறான். இவனோ துன்மார்க்க குணத்துல அவனை எதிரா நினைக்கிறான். அப்ப என்ன செய்யறார் ஆண்டவர்? அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கையெழுத்தெல்லாம் குலைச்சு போடுறார் அந்த இடத்துல. ஏனென்றா ஜெபம் கேட்கப்படுது, ஜெபிக்கிறான். அவன் தேவனுக்காக காத்திருக்கிறான், மனுஷனுக்காக காத்திருக்கான், ராஜாவுக்காக காத்திருக்கான். ராஜா நீதி செய்வார், இந்த தேசத்தும் ஜூத ஜனங்களுக்கும் நீதி செய்வார் என்று சொல்லி அவன் தேவனுக்காக காத்திருக்கிறான். அன்பானவர்களே, நாங்களும் இந்த நேரத்துல மனுஷனுக்காக, ஆமான போல மனுஷனுக்காக நாங்க காத்திருக்காதபடி நாங்க என்ன செய்யணும்? தேவ ராஜ்யத்துக்காக, தேவ ராஜா எங்களோட பேச மட்டும், தேவ ராஜாக்குன்னு நாங்க அழைக்கப்பட்ட நாங்க அந்த ராஜா எங்களுக்கு கிரீடம் தந்திருக்கிறார், நல்ல வஸ்திரத்தை தந்திருக்கிறார், அவருக்கான பரிசுத்த வஸ்திரத்தை தந்திருக்கிறார், ரட்சிப்பான வஸ்திரத்தை தந்திருக்கிறார், நல்ல இடங்களை தந்திருக்கிறார். நாங்க எல்லாரும் ஊழியம் செய்ய போறோம், எல்லாரும் நாங்க நடந்து போறோம், தெருக்களை போறோம். உங்களை தெருக்களை
எங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுறாரு. இது என்ற பிள்ளைகள் எத்தனை போய் சுவிசேஷம் சொல்ற நேரம் எங்களை வெளிப்படுத்தி காட்டுறாரு. அந்த பட்டணத்துல மக்களுக்குள்ள இவங்க கிறிஸ்தவங்க, இது இயேசுவின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எங்களை மேன்மையா வைத்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் என்ன செய்யறார்? அந்த தேவ பிள்ளைகளுக்கு தான் முதல் அவர் நீதி செய்கிறார். தேவ பிள்ளைகளோட ஜெபத்தை தான் அவர் கேட்கிறார். ஆனா நாங்க இந்த சில நாட்கள்ல நாங்க புரிஞ்சு கொள்ளாதவர்களா இருக்கிறோம். இது ஆவியானவர் இறைவனுக்கு பேசினார். என்னோட அடுத்த வசனத்தை தியானிக்கக்குள்ள பேசினார் இந்த வசனங்களை. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யற கடைசியில, நீ அந்த எல்லாவற்றிலும் செய், ஒன்றும் தவறாதபடி எல்லாத்தையும் செய்து முடி. ஆமேன். அப்படித்தான் இந்த நாட்களையும் பிசாசு பிடிச்சிட்டு பிசாசு இப்படி செய்யறான், பிசாசு அந்த வண்ணமா செய்யறான்னு சொல்லி நாங்க மாறி போகாதபடி, காரியங்களை நாங்க மாறி செய்யாதபடி. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. எனக்கு சொன்னா, அம்மா உங்களோட காரியங்கள் உங்களோட அம்மா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா. அப்ப அவ சொன்னா, அம்மா அப்படி ஒரு இடத்துல ஒரு ஆக்கள் இருக்கிறாங்கப்பா, ஒரு முஸ்லீம் ஆக்கள், அவங்ககிட்ட போனாம்மா, உங்களுக்கு இப்படி எல்லாம் செய்து தருவாங்க. ஒன்றுமில்லம்மா, ஜஸ்ட் கடல் தண்ணி தான் அம்மா எடுத்து செய்தந்தா எல்லாம் அவங்களோட காரியங்களை கொஞ்சம் இதோடய நிப்பாடுங்க கதையே, இதோடய நிப்பாடுங்க, இந்த கதை கதைக்காதீங்க எங்களுக்கு சொல்லி. அப்ப அதெல்லாம் ஒரு ஆமாண்ட திட்டங்கள், ஆமாண்ட கதைகள் சரியா? அப்ப அந்த கதைகளுக்கு நாங்க அப்ப இப்படி பெரிய காரியங்கள் எல்லாம் நாங்க செய்யாதபடி போய் துன்மார்க்க கிரியையில, ஆமாண்ட பேச்சில, ஆமாண்ட காரியத்துல போய் நாங்க இடப்படாதபடி, ஆமனை போல துர்க்குணத்துல நடக்காதபடி, தேவனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள்ல ராஜா வசிரமங்களுக்கு வரும். ராஜா இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு சிறையிருப்பு மாறும், எங்களோட தேசங்களுக்கு மாறும், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய காரியத்துல மாறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நாங்க இந்த நாட்கள்ல தேவனுடைய காரியத்துக்காக இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்யறதுக்கு அவர் தான் எங்களுக்கு செய்ய வல்லவர். மனுஷன் செய்ய மாட்டான். அது செய்தா அது ஒரு ஆசீர்வாதமா இருக்காது, அது ஒரு கெட்ட கிரியலா இருக்கும். அந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல யாரெல்லாம் எந்த ஆமான், எந்த போலியான மனுஷர், எந்த போலியான தீர்க்கதரிசி, எந்த போலியான காரியத்துல நம்பி இருக்கிறவங்க, அதெல்லாம் கண்ணி தேவனுடைய பிள்ளைகளை மனம் திரும்பணும். நாங்க மனம் திரும்புறவளா இருக்கணும். தேவனை மாத்தின நாங்க சார்ந்திருக்கணும். இந்த கடைசி காலத்துல எந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல இந்த தேசம், இந்த மனுஷர் அழிவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாத நிலைமையா இருக்கிற போதும் நாங்க ராஜாவை பற்றி கொண்டிருக்கிறது தான் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கும். அதுதான் அவருடைய அடைக்கலமும், அவருடைய செட்டையிடங்களை மூடிக்கொண்டிருப்பார். தேவனுக்கு உண்மையா இருக்கணும், முத்தமுமா இருக்கணும், நாங்க பரிசுத்தமா இருக்கணும். தேவ காரியத்துல எப்போது நாங்க வழிபட்டவர்களாய் தேவனுக்கு பின்னாக செல்வர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே என்ன ஆண்டவரே வார்த்தைகளையும் பேச வைத்தேன். ஆனா நாங்க ஆமானுக்கு இனிமேல் நாங்க ஆமாண்ட சிந்தைக்கோ ஆமானுக்கோ நாங்க திட்டங்கள் இடம் கொடுக்காதபடி எப்போதும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இருக்கிற தேசங்களை நாங்க திருப்போறவளாய் ராஜா உமக்கு நாங்க கீழ்ப்படிந்து நீர் சொல்லுகிற பிரகாரம் நாங்க செய்து உமக்கு சொல்லுகிற பிரகாரம் நாங்க வந்து உம்மோட சமூகத்துல சேர ஆண்டவரே எங்களை எல்லாம் இன்னும் நேர்மையான பாதையில, நீதியின் பாதையில, வெளிச்சத்தின் பாதையில எங்களை நீ நடத்தும்படியாக சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை கண்டதுக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே, ஊழியக்காரரும் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள்ல ஒவ்வொரு ஊழியக்காரையும் உருவாக்குங்க. உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் ஆண்டவரே, தேசங்களையும் ஜனங்களையும் அழிந்து போற ஆத்துமாக்களையும் விடுவிக்கிறவர்களாய் ஆண்டவரே மாற வேணும் என்று சொல்லி ஆண்டவரே, மாற வேணும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க, ராஜா எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அம்மா துதிக்கிறோம், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம்
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் கிரியை செய்யணும், நீர் ஆளுகை செய்யணும். உம்முடைய வசனத்துக்கு உட்பட்டவர்களாய், உம்முடைய வசனத்துக்கு நாங்க ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே எப்போதும் பயந்திருக்கிறவர்களாய் நாங்க மாற வேணும் என்று சொல்லிய ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நான் ஆண்டவரே சோத்தரித்து ஜெபிக்கிறேன். எங்களை நீங்க உருமாற்றுங்க. இன்னும் ஆண்டவரே புது சிஷ்யா இருந்து உருமாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை வருகிறதுக்காக நாங்க காத்திருந்து ஆண்டவரே நாங்க செபிக்கிற ஒரு கிருபையும் வல்லமையும் எங்களுக்குள்ள வரும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன் ஐயா. கிருபையும் வல்லமையும் சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் ஆண்டவரே மேலானவைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய தேவ பிள்ளைகள் மேல உம்முடைய இரக்கம் மேலானவைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா. நீங்க எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களோட கூட இருக்கிறீர் என்ற உயிர்ப்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை மட்டுமாக நடத்தி வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் உம்முடைய வருகை இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நாளுக்கும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை விட்டு விலகாதபடி ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரமங்களை நடத்தும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன், சோத்தரித்து ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேர் விழுந்து கிடக்குறாங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரே ஊழியம் செய்ய முடியாதபடி பிசாசு அவனுடைய கிரியைகளை ஆளுகை செய்யறாங்க. எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு ஆண்டவரை உலக காரியங்களுக்குள்ள போயிட்டாங்க உம்முடைய அபிஷேகத்தை விட்டு. இவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமான் இவர்களுக்கு தடையா இருக்காதபடி உம்முடைய ராஜ்யத்தை திருப்புறதுக்காக என் தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக, தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே இறங்குவதாக. ஒரு விஷயங்களை எல்லாம் மன்னித்து உங்களுடைய கிருபை ஆண்டவரே இறங்குவதாக. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோட என்றும் தொடர்ந்து வருவதாக. எங்கட குற்றங்களை ஒரு வீசை மன்னியும் ஆண்டவரே, எங்கட குற்றங்களை ஒரு வீசை மன்னியுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எங்களோட தொடர்ந்து வந்து எங்களை நித்திய வெளிச்சத்துல நித்திய பாதையில நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுல இருக்கிறவங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சந்ததியும் ஊழியக்கார சந்ததியா ஆண்டவரே அப்பா உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறேன். சந்ததி முழுவதும் ஆண்டவரை ஊழியக்காரரை மாறட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரீட்டாமா சந்ததியெல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரீட்டாமாக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. அவ கூட ஆண்டவரை இவ்வளவு நாளும் சேர்ந்து ஊழியம் செய்து ஆண்டவரே இவ்வளவு காலம் இருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. கணவரே மனைவியை இன்னும் அதிகமான ஊழியத்துல முதிர் வயதுல நான் உன்னை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னீங்க. அந்த வல்லமையின் ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே 2 பேருக்குள்ளே நக்கியத்தை கொடுத்து சமானத்தை கொடுத்து என் ஊழியத்துல நிலை நிறுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் அப்பா. அவர்கள் மூலம் இன்னும் அதிகமாய் இந்த வானொலியில ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்காரரை நான் ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இவர்கள் எல்லாம் நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவர்கள் மேல இறங்கட்டும். வரப்போற ஊழியக்காரர் மேல் உம்முடைய கிருபை இருக்கட்டும். என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்திங்க. நானும் இப்பதான்ப்பா கற்றுக்கொண்டு வருகிறேன். ஆனாலும் ஆண்டவரே என்னை அதிகமா எடுத்து பயன்படுத்துங்க. அதுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஒரு கிருபை எனக்கும் என் சந்ததிக்கும் தருவீராக. உம்முடைய அடியாள ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்துக்காக பயன்படுத்துற அடியாள ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் நிறைவேறப்படட்டும். உம்முடைய சித்தத்தின்படி எங்களுடைய ஆலோசனை எல்லாம் ஆண்டவரை நிறைவேற்றுகிற தேவன், மன விருப்பத்தின்படி எங்களை தந்து எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரை விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா அம்மா துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த ஒரு மணித்தியாலும் நீர் என்னை வல்லமையாய் எடுத்து இந்த இடத்துல பயன்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஜெபத்தை கேட்டதுக்காய் உம்மை சோத்தரிக்கிறேன். நாளைய தினத்திலும் இதே நேரத்துல வந்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
உமக்கு துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி செபிக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களோட இருக்கட்டும் அப்பா. நாளைய தினம் மட்டும் ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கனடா தேசத்துக்காக நான் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இங்கிலாந்து தேசத்துக்காக நான் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அமெரிக்கா தேசத்துக்காய் சோத்தரிக்கிறேன். ஈராக் தேசத்துக்காக நான் சோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவர். அரபு நாடுகளுக்காய் சோத்திரம், அமெரிக்கா தேசத்துக்காய் சோத்திரம், இஸ்ரவேல் எருசலேமுக்காய் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் எருசலேமுக்காய் நான் சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்தியா தேசத்துக்காய் சோத்திரம், நடக்க போற எலெக்ஷன்ல ஒரு நீதிமானை கொண்டு வந்து நிறுத்த போறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. நாங்க இருக்கிற ஒவ்வொரு தேசம் மைந்து கண்டோம், மைந்து காயங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் இந்த பிரச்சனைகளோ நாசமோசங்களோ ஆண்டவரை வறுமைகளோ வேதனைகளோ துன்பங்களோ வராதபடி என் தேவனுடைய கரம் எல்லாரையும் வழி நடத்தும்படியாக அப்பா நம்முடைய சமூகத்துல தேசத்தை நாங்கள் மீட்டுக் கொள்கிற ஒரு மிருதகாயம் ஒரு எஸ்ராயும் இருந்து எங்களை ஆண்டவரை வழி நடத்தும்படியாக உடைய சமுத்திரங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரும் சோமடையட்டும். மரணத்துக்கு ஏதுவாய் நடக்கிறவர்கள் ஆண்டவர் விடுதலை ஆகட்டும். தற்கொலை செய்ய போறவர்களுக்கெல்லாம் தேவனுடைய கரம் அவர்களை தற்கொலை செய்யாதபடி காத்துக்கொள்ளும். அதுக்காய் துதி கன மகிமையாவும் செலுத்தி உம்மிடத்துல ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. காட் பிளஸ் ஐயா. ஆமீன், ஆமீன். வார்த்தைகளோடும் பாடல்களோடும் துதிகளோடும் சாட்சிகளோடும் ஜெபங்களோடும் வழிநடத்தி கர்த்தருடைய நாமத்தை துதிகளுக்கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவுலப்பில் கேட்க போகின்ற யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய சித்தமானால் மாலை வேளையிலே இணையுங்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் ஐயா. காட் பிளஸ். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழிய சௌரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.